ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரோட் சைடில் சாப்பிட்ட ஒரு சிக்கன் 65 அந்த டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய சிக்கன் பீசஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 65க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேஜுன்ற பிராண்ட்லேருந்து சிக்கன் கபாப் பவுடர்னு ஒன்று விற்கிறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் பேக்கெட். ஆக்சுவலாக அரை கிலோ சிக்கனுக்கு வந்து 100 கிராம் பேக்கெட் ஃபுல்லாக போட்டோம் போதும், நல்லாவே வந்து நமக்கு கோட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து நல்லா பைண்ட் ஆகிடும் அந்த சிக்கனோட. ஸோ உங்களுக்கு வந்து அந்த உதுத்து அந்த மசாலா தனியாக விழுறது அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம நல்லா வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். அது கொஞ்சமாக வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் கப்பு அளவுக்கு நம்ம தயிர் வந்து இப்போ இதில் ஊற்றிக்க போகிறோம். தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, பிளெயின் மிளகாத்தூள் சில்லி பவுடர், அது வந்து ஒரு ஹாஃப் டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் அளவில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன ஸ்பூன். இது அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். அரை வந்து டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த தயிர் அந்த லெமன் அந்த ஈரத்துலேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த அளவுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் சிக்கன் வந்து அதில் எடுத்து போட்டுருங்க. சிக்கனை வந்து நல்லா அதில் போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அது உள்ளே வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கும். இதை வந்து நல்லா சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ஃபேனில் வந்து நல்லா காய வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இப்போ நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்ட் ஃபேனில் வந்து காய வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். அந்த ஈரத்தன்மைலாம் வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் கூட வந்து நீங்கள் ஊற வச்சிடலாம். அப்புறமா சின்ன கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து சிக்கனை போட்டு அதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நமக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் ஃப்ரை மாதிரி தான் வரும். அதே மாதிரி சிக்கனை வந்து நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது லைட்டாக வெந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா என்ன ஆகிடும்னா ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நம்ம தள்ளியாக ஸ்ப்ரெட் பண்ணி வந்து சிக்கனை போட்டு விடணும். அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லை ஒட்டிக்கிச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டிங்கன்னா அது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ரோட் சைடில் வந்து சிக்கன் 65 சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிவ்அவே வந்து எப்போ வருது அப்படின்றது வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.